கலையொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வட்டி வருமானத்தின் பெறுமதி மத்திய வங்கி ஆளுநரின் முக்கிய அறிவிப்பு. கோட்டபாய அரசில் இடம்பெற்ற பாரிய மருத்துவ மோசடி அம்பலப்படுத்தும் அனுர அரசு. முள்ளிவாய்க்கால் கடலில் கரையொதுங்கிய வெளிநாட்டு படகு. இலங்கைக்கு $150 மில்லியன் கடனுதவிக்கான ஒப்பந்தம். கண்ணாடி போத்தலால் தாக்கப்பட்டு கான்ஸ்டபிள் காயம். ஆட்டம் காணும் தமிழரசு கட்சி மத்திய குழு அதிரடியாக வழக்கு தாக்கல். எதிர்க்கட்சிகளிடம் ரணில் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி. அரசு வைத்தியர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அரசு. தொடர்பான விரிவான செய்திகள். பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி வருமானத்தின் பெறுமதி குறைந்துவிடும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வட்டி வீதங்கள் குறையும் போது வைப்புகளுக்கான வட்டி வருமானம் குறைவடையும். ஆனால் இலங்கையிலே மக்கள் வட்டி பணத்தில் வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்கின்றார்கள். ஏனைய நாடுகளில் வட்டி வீதங்கள் மிகவும் குறைவாகும். எனவே அங்கு பணத்தை வைப்பு செய்து அதில் கிடைக்கும் வட்டி வருமானத்தில் வாழ்வது கடினமாகும். அதனை விட அந்த பணத்தை வேறு வழிகளில் முதலீடு செய்து உழைக்கலாம். எனினும் இலங்கையில் வட்டி வீதங்கள் அதிகம் என்பதால் வைப்புகளை வைத்து வரும் வட்டியில் வாழ முயற்சிக்கின்றனர். எனினும் பணவீக்கம் அதிகரித்தால் வட்டி வருமானத்தின் பெறுமதி குறைந்துவிடும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற பாரிய மோசடி குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சமகால அரசாங்கத்தின் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். கோவிட் காலத்தில் ரேபிட் ஆன்டிஜன் சோதனை கருவிகளை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்ற மோசடி குறித்து சுகாதார அமைச்சு விசாரணை நடத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மோசடி குறித்த விவரங்கள் எதிர்காலத்தில் நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத ஒரு நிறுவனம் ரேபிட் ஆன்டிஜன் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு மிகப்பெரிய தொகையை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கூடுதலாக இந்த நிறுவனத்திடமிருந்து 2 மில்லியன் ரேபிட் ஆன்டிஜன் சோதனை கருவிகளை வாங்குவதற்கு 2.2 பில்லியன் ரூபாய் மக்கள் பணம் செலவிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூக் ஹக்கீம் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கோவிட் தொற்று நோய் காலத்தில் தடுப்பூசிகள் மற்றும் விரைவான ஆன்டிஜன் சோதனை கருவிகளை கொள்வனவுக்காக 3.2 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இதில் 2.2 பில்லியன் ரூபாய் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை ஆணையத்தில் பதிவு செய்யப்படாத நிறுவனத்திற்கு செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரையில் 103 வெளிநாட்டு பயணிகள் அடங்கிய படகொன்று கரையொதுங்கியுள்ளது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்கரை பகுதியில் இன்று குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த படகானது திசை மாறி வந்து கரையொதுங்கியுள்ளது. இந்த படகில் 25க்கு மேற்பட்ட சிறுவர்களும் உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் நடவடிக்கையில் முல்லைத்தீவு கடற்தொழிலாளர் சங்கத்தினர், கடற்படையினர், இராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வந்தனர். படகில் காணப்பட்டவர்களில் சிலர் மயக்கமடைந்த நிலையிலும் சிலர் சுகையினமுற்ற நிலையிலும் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அவர்களுக்கு மருத்துவ உதவிகள், உணவுகள் வழங்கப்பட்டதோடு திருகோணமலைக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியால் இலங்கை மின்சார சபையின் திட்டங்களுக்காக அங்கீகரிக்கப்பட்ட $150 மில்லியன் கடனுதவிக்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த கடன் தொகையை இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக இலங்கை மின்சார சபைக்கு பெற்றுக்கொள்வதற்கான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது. அதன்படி கடந்த நவம்பர் மாதம் அதற்கான கடனுதவிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்த கடன் தொகையை பயன்படுத்தி நாட்டின் மின்சார அமைப்பின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்த பல அத்தியாவசிய திட்டங்களை மேற்கொள்ள மின்சார சபை திட்டமிட்டுள்ளது. மேலும் எதிர்காலத்தில் நாட்டில் நிர்மாணிக்கப்படவுள்ள
பெரியளவிலான புதுப்பிக்கத்தக்க திட்டங்களின் அமைப்பில் சேர்க்கும் வகையில் பல அத்தியாவசிய டிரான்ஸ்மிஷன் லைன் திட்டங்களும் உருவாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொரணை பிரதேசத்தில் உள்ள ஓய்வு விடுதியொன்றில் கண்ணாடி போத்தலால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கொரணை பிரதேசத்தில் வசிக்கும் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொரணை போலீசார் தெரிவித்தனர். மரககேன போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே காயமடைந்துள்ளார். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் மதுபானம் அருந்துவதற்காக கொரணை பிரதேசத்தில் உள்ள ஓய்வு விடுதியொன்றுக்கு நேற்றைய தினம் சென்றுள்ளார். இதன்போது முச்சக்கர வண்டி சாரதிக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோபமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி கண்ணாடி போத்தல் ஒன்றினால் போலீஸ் கான்ஸ்டபிளை தாக்கியுள்ளார். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொரணை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்சியின் ஜாப்பை மீறி மத்திய குழு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினருமான சி. சிவமோகன் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு சட்டத்தரணி குமார வடிவேல் கொருபரனூடாக யாழ் நீதிமன்றில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் கடந்த 14ஆம் தேதி வவுனியாவில் நடைபெற்றது. இதன்போது கட்சியின் தலைவர் யார் என்ற விடயத்தில் குழப்பநிலை ஏற்பட்டிருந்ததுடன் எதிர்வரும் 28ஆம் தேதி அதனை வாக்கெடுப்புக்கு விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழரசு கட்சியின் ஜாப்பு விதிமுறைகளை மீறி மத்திய குழு எடுக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தீர்மானங்களுக்கும் தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறு கோரி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி. சிவமோகன் யாழ் நீதிமன்றில் வழக்கொன்றை தாக்கல் செய்துள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் நாட்களில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கட்சியின் கொள்கைகளை வகுப்பதும் செயற்திட்டங்களை வகுப்பதும் கட்சியின் பரிபாலனமும் தலைவர் தெரிவும் பொது சபையின் ஆணைக்கு உட்பட்டவை என்று தமிழரசு கட்சியின் ஜாப்பில் குறித்துரைக்கப்பட்டுள்ளதாக விடயம் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்பில் இருந்து நாட்டின் பொருளாதாரத்தை எதிர்க்கட்சிகள் எப்போதும் விமர்சிக்க வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசேட அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் பொதுவாக ஒரு அரசாங்கத்தை புகழ்ந்து பேசுவதில்லை என்றாலும் சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்குள் இருந்து விமர்சனம் செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் கட்டமைப்புக்கு அப்பால் செயற்படுவதற்கு அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியோ தகுதியற்றவர்கள் எனவும் ரணில் மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் 2024ஆம் ஆண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2% இருக்கும் என்று மதிப்பிட்டுள்ளது. அந்த வளர்ச்சி விகிதத்தை இன்னும் அதிகரிக்க நான் விரும்பினேன். எனவே ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே திறன் பயன்பாட்டை அதிகரிக்க மக்கள் மற்றும் வணிகர்களால் நாங்கள் ஊக்குவிக்கப்பட்டோம். இதன் காரணமாக நமது பொருளாதார வளர்ச்சி விகிதம் இன்று 5% எட்டியுள்ளது. இதற்காக உழைத்த நிதியமைச்சு, மத்திய வங்கி மற்றும் ஜனாதிபதி அலுவலகம் ஆகிய அனைத்து மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டின் திறன் பயன்பாட்டை அதிகரிக்க உழைத்த மற்ற அனைவருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்துள்ளதால் அதில் ஒரு பகுதியை வரி வருவாயாக பெற்றுள்ளதால் நமது வருமானம் அதிகரித்துள்ளது. IMF-உடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்குள் இதையெல்லாம் செய்ய முடிந்தது. எனவேதான் அந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்தும் பாதுகாக்க வேண்டும். அரசாங்கமோ அல்லது எதிர்க்கட்சியோ உடன்படிக்கையை விட்டு வெளியேற முடியாது. குறிப்பாக டிசம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் புதிய சர்வதேச பத்திர கூப்பனை வெளியிட உள்ளோம். அந்த நடவடிக்கைகள் அனைத்தும் தற்போது நிறைவடைந்துள்ளன. இப்போது நாம் திவால் நிலையில் இருந்து வெளியேறிவிட்டோம் என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும். அதன் பிறகு வங்கிகளில் இருந்து தேவையான நிவாரண நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். உப்பு இறக்குமதிக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். அண்மையில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தினால் மன்னார், ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் ஆகிய பகுதிகளில் உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் அதற்கு தீர்வாக பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்குமாறு உப்பு உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். அதற்கமைய பதனிடப்படாத அயடின் சேர்க்கப்படாத 30,000 மெட்ரிக் டன் உச்ச அளவுக்கு உட்பட்ட உப்பை
ஜனவரி 31ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தின் மூலம் இறக்குமதி செய்து உள்நாட்டு உப்பு உற்பத்தியாளர்கள் ஊடாக சந்தைக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசு வைத்தியர்களின் ஓய்வு பெறும் வயது 63ஆக நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிச அறிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் ஜேதிச எதிர்வரும் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறவிருந்த அரசு வைத்தியர்களின் ஓய்வு வயதும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவர்களின் அசல் ஓய்வு வயது 65ஆக இருந்தது. ஆனால் முந்தைய அரசு 2022இல் அதை 60ஆக குறைத்துள்ளது என்று அவர் விளக்கினார். எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கம் ஓய்வு பெறும் வயதை 63ஆக நீடிக்க தீர்மானித்துள்ளதாகவும் இது தொடர்பில் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் ஜேதிச தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.